பச்சை சுண்டைக்காயில் இப்படி சட்னி செய்து பாருங்கள். கசப்பும் தெரியாது, ருசியாகவும் இருக்கும். இட்லி, தோசைக்கு இதுவரை நீங்கள் எத்தனையோ சட்னி செய்திருப்பீர்கள். ஆனால் சுண்டைக்காய் கொண்டு சட்னி செய்துள்ளீர்களா? ஆம், சுண்டைக்காய் கொண்டும் சட்னி செய்யலாம். சுண்டைக்காய் கசப்பாக இருக்கும், இருப்பினும் அதை எண்ணெயில் நன்கு வதக்கி சட்னி செய்யும் போது கசப்பாக இருக்காது. உங்களுக்கு சுண்டைக்காய் சட்னி எப்படி செய்வதென்று தெரிந்து கொள்ள வேண்டுமா? இதோ ரெசிபி. சுண்டைக்காய் சட்னி செய்து அதன் சுவை எப்படி இருந்தது என்று கமெண்டில் குறிப்பிடவும். சட்னி செய்ய தேவையான பொருட்கள்: எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன், சுண்டைக்காய் 1 கப், கடலை பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், உளுத்தம் பருப்பு அரை டேபிள் ஸ்பூன், வெள்ளை பூண்டு 7 முதல் 8 வரை, சின்ன வெங்காயம் 10 முதல் 12 வரை, தேங்காய் 2 துண்டு துருவியது, கொத்தமல்லி சிறிது, தக்காளி 1 நறுக்கியது, வரமிளகாய் 4, புளி சிறிய துண்டு, உப்பு சுவைக்கேற்ப, தண்ணீர் தேவையான அளவு. தாளிப்பதற்கு எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன், கடுகு அரை டீஸ்பூன், உளுத்தம் பருப்பு அரை டீஸ்பூன், கறிவேப்பிலை சிறிது. முதலில் சுண்டைக்காயை எடுத்து அதன் காம்புகளை நீக்கிவிட வேண்டும். பின்னர் ஒரு வாணலியை அடுப்பில் வைத்து அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடானதும் சுண்டைக்காயை சேர்த்து அதன் தோல் வெள்ளையாகும் வரை வதக்கி ஒரு தட்டில் எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். பின் அதே வாணலியில் மீண்டும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடானதும் கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு, சின்ன வெங்காயம், பூண்டு, துருவிய தேங்காய், கொத்தமல்லி சேர்க்க வேண்டும். அதன்பின் நறுக்கிய தக்காளி, வரமிளகாய், சிறிய துண்டு புளி சேர்த்து சுவைக்கேற்ப உப்பு தூவி நன்கு வதக்க வேண்டும். பின்பு அதை இறக்கி குளிர வைத்து மிக்சர் ஜாரில் வதக்கிய பொருட்களுடன் சுண்டைக்காயையும் சேர்த்து சிறிது நீரை ஊற்றி சற்று கொரகொரவென்று அரைத்துக் கொள்ள வேண்டும். பிறகு அரைத்த சட்னியை ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கொண்டு இறுதியாக ஒரு வாணலியை அடுப்பில் வைத்து அதில் தாளிப்பதற்கு எண்ணெய் ஊற்றி சூடானதும் கடுகு, உளுத்தம் பருப்பு, கறிவேப்பிலை சேர்த்து தாளித்து சட்னியுடன் சேர்த்து கிளறினால் சுவையான சுண்டைக்காய் சட்னி தயார். சுண்டைக்காய் சட்னி உடலுக்கு மிகவும் நல்லது. முக்கியமாக இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் மற்றும் உடலில் உள்ள புழுக்களை அழிக்கும் ஆற்றலைக் கொண்டது. இதில் இல்லாத சத்துக்களே இல்லை. கால்சியம், புரதம், இரும்பு சத்து உள்ளிட்டவை அதிகமாக காணப்படுகிறது. இந்த சுண்டைக்காய் இரத்தத்தில் உள்ள நச்சுகளை வெளியேற்றி அஜீரணம், மலச்சிக்கல் போன்ற பிரச்சினைகளை தீர்க்க உதவி செய்யும். இரத்த சோகை எனப்படும் அனீமியாவால் பாதிக்கப்பட்டவர்களும் சுண்டைக்காயை சாப்பிட்டால் விரைவில் ஹீமோகுளோபின் அளவு அதிகரிக்கும். எனவே இந்த சட்னி அடிக்கடி செய்து சாப்பிட்டால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து பகிருங்கள். மேலும் இதுபோன்ற தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.